கிராமத்துக்கு வெளியே இருந்த ஒரு பழைய வீட்டுக்குள் சென்ற ஆறு தூசியில் மூழ்கி கிடந்த ஒரு பித்தளை விளக்கை பார்த்ததும் அதை எடுத்து தேய்த்தான். அடுத்த நொடியில் வீடு முழுக்க காற்று சுழன்று நீல புகை வந்தது. அதிலிருந்து ஒரு பெரிய ஜீனி தோன்றியது. அது ஆரவ்விடம், உன்னுடைய 3 ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று கூறியது. ஆறு முதல் ஆசையாக என் கிராமத்துக்கு நல்ல தண்ணீர் வேண்டும் என்று கேட்டான். கிணறு உடனே உயிர்ப்படுத்த தண்ணீர் பொங்கியது. 2வது ஆசையாக குழந்தைகளுக்கான உணவு கேட்டான். கிராம நடுவில் மாய மரம் வளர்ந்து விதவிதமான பழங்கள் தர ஆரம்பிச்சது. 3வது ஆசைக்காக ஜீனி காத்திருக்க ஆறு புன்னகையுடன், நீ சுதந்திரமா இருக்கணும் ஜீனி என்றதும் விளக்கு ஒளியால் வெடித்து ஜீனியின் சங்கிலிகள் உடைந்து அவன் ஒளியாக வானத்துக்கு எழும்பி, நீந்தான் உண்மையான நண்பன் ஆறு என்று சொல்லி மறைந்தது. ஆறு அந்த அதிசயத்தை பார்த்து மகிழ்ச்சியாயிருந்தான்.